வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தை கண்டிப்பா ஒரு தடவையா சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். அது நடக்குதோ நடக்கலையோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். ஆனா இதை விட கொஞ்சம் டிஃபரெண்டான பீப்புள்லாம் இருக்காங்க. என்னன்னா இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும். ஆனா பூமியில ஓட்ட போட்டு அந்த வழியா போய் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இந்த பூமிக்கு நடுவில் என்னதான் இருக்கு? ஒருவேளை நான் இந்த எண்ட்ல இருந்து ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து என்னால வெளியே வர முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கும்போது உள்ள போனோம்னா அப்படியே சென்டர்லயே தேங்கிடுவோம், அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னுவாங்க. அது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தான் அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உலகத்துல நம்ம எந்த மூலை முடுக்குல இருந்து ஹோல்ஸ் போட்டாலும் சரி, அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்மளால வந்துட முடியும். ஆனா என்ன டியூரேஷன் அப்படின்னு கேட்டா 90 மினிட்ஸ்ல நம்ம சென்டர்லயும் சரி இல்ல ஏதாவது எர்த்தோடைய எட்ஜ்லயும் சரி ஹோல்ஸ் போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஒரு ஹியூமன் போகணும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு 90 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 1.5 மணி நேரம். டாப் 25 மேரத்தான் ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டியல்ல எத்தியோப்பியாவும் அதே மாதிரி கென்யாவும் முதல் இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்லாம் தெரியாது. ஆனா அங்க மட்டுமே தான் ஃபாஸ்ட் ஸ்பிரிண்டர்ஸும் இருக்காங்க, மேரத்தானுடைய ஃபாஸ்ட் ரன்னர்ஸும் இருக்காங்க. இதை நம்ம ஈஸியா ஹிஸ்டரியோட கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா ஹியூமன்ஸ் எல்லாம் எவால்வேட் ஆகும்போது எத்தியோப்பியால தான் எவால்வேட் ஆனதா சொன்னாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, மரத்துல இருந்த குரங்குகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களா ஆரம்பிச்சு மனிதர்களும் மரத்திலேயே தான் இருந்தாங்க. ஆனா அதுல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா அது எத்தியோப்பியாலையும் கென்யா மாதிரியான இடங்கள்ல நடந்தது தான். அதனாலே என்னமோ தெரியல, அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஃபாஸ்டான மேரத்தான் ரன்னர்ஸா இருக்காங்களோ. இனிமேல் தைரியமா நான் ஒரு சிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிடும் சிங்கத்துக்கு ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ சிங்கம் நிறைய மாமிசங்கள் சாப்பிடுது இல்லையா, அது டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதோடைய அசிட்டிக் லெவல்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கணும். அதே மாதிரியான லெவல்ல தான் ஹியூமனுடைய அசிட்டிக் லெவலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குவான்டிட்டி மேபி டிஃபரன்ஸ் ஆகலாம், ஆனா குவாலிட்டி ஒன்று தான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹெர்பிவோரஸ் அதாவது வெஜிடேரியன்ஸ் மட்டுமே சாப்பிடக்கூடியது இருக்கு இல்லையா, அதோடைய ஆசிட் லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அசிட்டிக் ஸ்டேஜ். ஆனா ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு அதுக்கு காரணம் பிகினிங் ஸ்டேஜ்ல ஹியூமன்ஸ் எல்லாம் வெறும் மாமிசங்கள் மட்டுமே தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. அதுல ரொம்ப ரேர்லியா மட்டுமே தான் வெஜிடேரியன், அதுவும் வேற வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் சிங்கத்துக்கும் ஹியூமன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான அசிட்டிக் லெவல் இருக்கு ஸ்டொமக்லன்னு சொல்றாங்க. மாசம் மாசம் வீட்டு வாடகையை கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆனா வெறும் 100 ரூபாய் வாடகை இருந்தா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அது இட்டலி. என்னடா அது இட்டலியில எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி அப்படின்னு கேட்டா வர வர இட்டலியில பாப்புலேஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. இதனால நிறைய மாசமான வீடுகள்லாம் காலியா இருக்கான். அதனால யார் ஆக்குபை பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் நீங்க மெயின்டைனாவது பண்ணுங்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ற லெவலுக்கு ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்றதுக்கு தனியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் நாங்க யாராவது நம்ம தங்க வச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய மெயின்டெனன்ஸாவது அவங்க பார்த்துப்பாங்க, நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ற லெவலுக்கு இப்ப இத்தாலி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே எந்த கண்ட்ரி அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணுது அப்படின்னு கேட்டா அது ஒன் ஒன்லி சைனா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனால மட்டுமே தான் ப்ரொடக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நாமளே யூஸ்வலா யூஸ் பண்ற ப்ராடக்ட்க்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் சைனா அப்படின்னு கோட்டை எழுத்துல போட்டிருப்பான், இல்ல தெரியலனாலும் அதே மாதிரி எம்போஸ் பண்ணியாவது போட்டிருப்பான். அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாங்குறது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம நினைக்கிறோம். ஆனா உலகம் முழுவதும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஒரு மேசிவான குவான்டிட்டியில போகுது. என்னதான் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பேட்டரியே வாங்குறோம், அந்த பேட்டரி மேட் இன் சைனா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பல்லாயிரம் கோடி கணக்கான பேட்டரிஸை சைனா தயாரிச்சுட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு அது எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் லெவல் மேனுஃபேக்சரிங் லெவல்ல சைனா தான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங்கை ஒரே ஒரு சைனா பண்ணிட்டு இருக்கு. மொத்தத்திலையுமே 30% ஆஃப் மேனுஃபேக்சரிங் சைனாலேயே நடக்குது உலகம் முழுக்க. இந்த வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் ஸ்டேட் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் போகும். ஒரு சில பேர் சம்மந்தமே இல்லாம துபாய் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா தான் ரிச்சஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட 23 கோல்டு மெடல் இருக்குமாப்பா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்னன்னா மைக்கேல் பிலிப்ஸ் ஸ்விம்மர், அவர்கிட்ட தான் 23 கோல்டு மெடல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு மெடலுக்காக நம்ம எல்லாரும் எப்படியாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியுமே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல 23 கோல்டு மெடலையும் வச்சிருக்காரு. இவர் தான் உலகத்திலேயே அதிகமா கோல்டு மெடல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் பார்க்கப்படுறாரு. அமெரிக்காவை சேர்ந்த இந்த ஸ்விம்மர் தாங்க ஸ்விம்மிங் அப்படின்னாலே இவர் தான் சாம்பியன்ற லெவலுக்கு பேர் எடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். And this is bye from Vijay Sri. Take care.